கௌதமன் மாநில தலைவர், ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர் சங்கம். கடந்த 14 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கை வரிசை 181 அறிவித்திருந்தது. அதன்படி இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் வருங்காலங்களில் ஆசிரியர் நியமனம் செய்யும் பொழுது பணியில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கி அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தார். இதன் மூலம் பகுதி நேர ஆசிரியர்கள் காலியாக உள்ள சிறப்பாசிரியர் பணியிடங்களை தவிர்த்து அவர்களுக்கு கூடுதல் தகுதி இருக்குமேயானால் பட்டதாரி ஆசிரியர்கள் போன்ற பணியிடங்களுக்கு முன்னுரிமை பெற முடியும். எங்களுக்கு தற்போதைய 12,000 ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்க ஆசிரியர்கள் இதன் மூலம் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார் என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். கடந்த 8ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டத்தில் நானும் அதில் பங்கு பெற்றிருந்தேன். இடையில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு ஊதிய உயர்வை அறிவித்து 19ஆம் தேதி சட்டக்குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னதின் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கி வந்தோம். இந்நிலையில் இன்று என்னுடைய மகள் திருமணம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருமண நாளில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய முடியும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு இது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கள் திருமண விழாவிற்கு எங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஆனாலும் இதில் ஒரு சிறு வருத்தம் என்னவென்றால் எங்களோடு பணிபுரியும் மொத்தம் பணிபுரியும் 12,000 ஆசிரியர்களும் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு வாய்ப்பில்லாமல் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் பெற முடியும் என்பது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அது குறித்து இந்த அறிவிப்பிற்கு பிறகு மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது அரசாணை வெளிவரும் பொழுது அனைத்து ஆசிரியர்களும் முன்னேற ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை கொடுத்துள்ளார். அது எங்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளது. எனவே இந்த அறிவிப்பிற்கான அரசாணை வெளிவரும் பொழுது ஒட்டுமொத்த 12,000 ஆசிரியர்களின் நலன் கருதி அனைவருக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய முழுநேர பணியையும் பிற சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்றும் வருங்காலங்களில் காலி பணியிடங்களை நிரப்பும் பொழுதெல்லாம் இந்த முழு நேரத்தில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இதேபோல் முன்னுரிமை அடுத்து கூடிய விரைவில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதற்காக புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள தரமுயர்த்தப்பட்டுள்ள அரசு பள்ளிகளில் இந்த பணியிடங்களெல்லாம் நிரப்பப்படாமலே உள்ளன. அந்த பணியிடங்களை உருவாக்கி அதிலும் ஒரு தேர்வு மூலியமாக எங்களை பணியமர்த்த வேண்டும், நிரந்தர ஆசிரியர் பணியமர்த்த வேண்டும் என்பதை இந்த அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய அறிவிப்பிற்காக மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.